Hi, hello to everyone. Tamil Software Technologies. சேம் டெக்லால நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஒரு காலம் அண்ட் பீம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஃபூட்டிங் அண்ட் பேஸ் பிளேட், என் பிளேட்டு அண்ட் பிரேசின்ஸ், இந்த எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். சேம் அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துருக்கோம். ஓகேவா, சரி இப்போ இதுமாரி ஒரு சிம்பிள், இப்போ ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, அதுமாரி சிம்பிளாக ஒரு டிசைன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டிராயிங்ஸ், அதாவது ஃபேப்ரிகேஷன் டிராயிங் ஒர்க் ஷாப்புக்கு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டிராயிங் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, சேம் நம்ம வீடியோஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். ஓகே, சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு ஸ்கொயர் மாரி நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபூட்டிங் அண்ட் பேஸ் பிளேட், என் பிளேட்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, சேம் அது கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, வெல்டு கனெக்ஷன்ஸ், போல்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். சேம் இதுக்கப்புறம் ஜஸ்ட் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாண்டர்ட்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எனக்கு காலம் மட்டும் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இந்த காலத்துக்கு உண்டான டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சேம் இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, Ctrl+G வந்து ஷார்ட்கட்டு. சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காலம்ஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்டீல் காலம்ஸ்ன்னு இருக்குங்களா, சேம் அதை பிக் பண்ணிட்டு சேம் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ எது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் காலம் மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். தெரியுதுங்களா, சேம் இந்த காலம் மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. ஓகேங்களா, சேம் இந்த காலம் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் இல்லை எனக்கு ஃபுல்லா செலக்ட் ஆகும், இல்லை பீம் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சேம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேம் பீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பீம்ஸ் கொடுத்துட்டு சேம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா பிக் பண்ணீங்க அப்படின்னா பீம்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா, சேம் இப்போ நான் இதுக்கு உண்டான டிசைன்ஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலம் பிக் பண்றேன் அப்படின்னா இன்டர்நெட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸ்ல இருக்கு, நான் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு சேம் ஓகே கொடுத்துக்கிறேன். சேம் இப்போ இந்த காலம் பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ஓகேவா, சேம் இதோட அசம்பிளியே அது எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி என்கொயரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போனீங்க அப்படின்னா பார்ட் அண்ட் அசம்பிளின்னு சொல்லிட்டு இருக்கும். சேம் இந்த பார்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது இப்போ அந்த காலம் கொண்டான ப்ரொஃபைல்ஸ், மெட்டீரியல்ஸ், ஓகேவா, என்ன டைப் ஆஃப் வெயிட், லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் கீழே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கிராஸ் லென்த், வெயிட், ஓகேவா, வால்யூம், ஏரியா, ஓகேவா, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணும், டிராயிங் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங் 2 இடத்துல கொடுத்துருக்கும். ஓகே, இங்கேயும் கொடுக்கணும் ஆக்சுவலி. சரி, டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணனால இப்படி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா, சேம் ஃபூட்டிங்கு இது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியறப்ப பேஸ் பிளேட், அதுக்கு மேலே காலம்ஸ் அண்ட் பீம்ஸ், இங்கே வந்து என் பிளேட் கனெக்ஷன்ஸ், பிரேசின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதுமாதிரி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் இதை பிக் பண்ணிட்டோமா, சேம் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சேம் இப்போ ஃபுல்லா காலம் செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு பண்ணாலும் செலக்ஷன் ஃபில்டர்ல போயிட்டு ஸ்டீல் காலம்ஸ் சொல்லி ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சேம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் இப்போ செலக்ட் பண்ணி அப்படின்னா 2 காலம் தான் செலக்ட் ஆகுது, பட் இந்த காலமும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம்ஸ் தான். ஓகேவா, சேம் இல்ல ஸ்டாண்டே கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா, சரி இப்போ 4 காலமும் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள டிராயிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சேம் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஓகேவா எந்த டைப் ஆஃப் டிராயிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதுதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு. கிரியேட் டிராயிங்ஸ்ல போயிட்டு சேம் அது என்ன டைப் ஆஃப் டிராயிங் தேவை, சிங்கிள் பார்ட் டிராயிங் இல்ல அசம்பிளி டிராயிங், ஓகேவா, சேம் ஜிஏ டிராயிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா, சேம் கிரியேட் டிராயிங்ஸ்ல போயிட்டு சிங்கிள் பார்ட் டிராயிங் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகேவா, சேம் டிஃபால்ட்டா என்னென்ன ப்ரொசீஜர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரிங் பண்ணி வச்சிருக்கணும். சேம் கிரியேட் டிராயிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்றான்னு சிங்கிள் பார்ட் டிராயிங் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அதை பிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப. ஓகேவா, நம்பரிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணா மட்டும் தான் அதுக்கேற்ற மாதிரி டிராயிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, சேம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னாலும் தெரியும், பிஃபோர் திஸ் ஆபரேஷன் த பொசிஷன் நம்பர்ஸ் ஆஃப் மாடிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் நீட் டு பி அப்டேட்டட். ஓகேவா, இதெல்லாம் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்றதுக்காக இந்த நம்பரிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் செட்டிங்ஸ் வைஸா. சோ இந்த பெர்ஃபார்ம் நம்பரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிராயிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, சேம் டிராயிங்ஸ் ஃபுல்லா கிரியேட் ஆன வாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா 3 டிராயிங்ஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சேம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிராயிங்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, சேம் இப்போ இதுக்கு டிராயிங் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இந்த டிராயிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க பிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா, சரி இதை பிக் பண்ணிட்டு இங்க டாக்குமெண்ட் மேனேஜர்னு சொல்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், Ctrl+L பிக் பண்ணீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு கிரியேட் ஆகும். சேம் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆல் டாக்குமெண்ட்ஸ், சேம் ஆல் ஃபைல்ஸ், ஓகேவா, ஆல் டிராயிங்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ். சேம் அந்த சிங்கிள் பார்ட் டிராயிங்கை பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் அந்த சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா, சரி நம்ம என்னென்ன பிக் பண்ணமோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். சேம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த காலமோட ப்ரொஃபைல், ஓகேவா, என்ன டைப் ஆஃப் டயாமீட்டர் பேஸ் பிளேட் நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, சரி நான் பார்க்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், அந்த டிராயிங் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, சேம் கிரியேட் ஆயிடுச்சுங்களா. சேம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டிராயிங்ஸ் கிரியேட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேம் இது என்ன பண்றேன் அப்படின்னு நான் மினிமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கிளியரா. ஓகேவா, சேம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு சேம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டோர் ஒர்க் ஷாப் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம், ஓகேவா, அது வந்து ஒர்க் ஷாப்புக்கு ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக இந்த டிராயிங் சிங்கிள் பார்ட் டிராயிங் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, சேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்லாலே டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிரும். சேம் இந்த டிராயிங்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த காலம் பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிரும். ஓகேவா, நம்ம கூட யூஸ் பண்ணியிருக்க i6 என்ன ப்ரொஃபைல் யூஸ் பார்த்தீங்கன்னா ISMB 400. டோட்டல் லென்த் எவ்வளோ, ஓகேவா, டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கு, பிளஸ் அதாவது நம்ம எங்கெங்க பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம், அந்த இது எங்கெங்க கொடுத்துருக்கோம், எவ்வளோ டயாமீட்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, கிரியேட் ஆயிரும். சேம் இதில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வேற ஒரு டைப் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, சரி அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இல்லை நான் ஏதாவது கிரியேட் பண்ணுற மாதிரி டைமென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைமென்ஷனில் போயிட்டு என்ன பண்ணலாம், சேம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஜான்டல் வேல்யூஸ், வெர்டிகல் வேல்யூஸ் தனித்தனியாக கொடுத்துருப்போம். சேம் நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம், பிக் பண்ணி சேம் எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹாரிஜான்டல் வேல்யூஸை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, தெரியுதுங்களா. சேம் இதுமே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஓகேவா, இப்போ சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தேவை மாரி வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், கலர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, சேம் அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, சேம் இப்போ இதில் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஆட் மார்க் கொடுத்து சேம் யூசிங் அப்ளை மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தா அப்படின்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சரி கிளிக் பண்ணிட்டு ஆட் மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, கிரியேட் ஆகும், கொஞ்சம் லோட் ஆகிட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா, சரி அதே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பாயிண்ட், ரிமூவ் பாயிண்ட், ஓகேவா, டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இந்த டைமென்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணி எங்கெங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி டிராயிங் ஃபார் காலம்ஸ்க்கு. ஓகே, சேம் இதே மாதிரி நான் பீமுக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சேம் பீமுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இது காலம் கொண்டான சிங்கிள் பார்ட் டிராயிங் டிஃபால்ட்டா வர்றது. ஓகேவா, சரி எடிட் பண்றது எல்லாமே நம்ம சும்மா ரஃபா பார்த்துருக்கோம். இது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, சரி இப்போ இதே மாதிரி நான் பீம் எடுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்க ஸ்டாண்டர்ட்ல சேச்சுரேஷன் ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை பிக் பண்ணிட்டு இங்க ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சிருந்தோம். இப்போ வந்து நான் பீம் எடுத்துக்கிறேன். பீம் எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேம் ஃபுல்லா செலக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பீம் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சுங்களா. சேம் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், கிரியேட் டிராயிங்ஸ்ல சிங்கிள் பார்ட் டிராயிங் கொடுத்தேன் அப்படின்னா சேம் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ப்ரிப்பேர் ஆயிட்டு சேம் கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்களா 4 டிராயிங்ஸ் கிரியேட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்ன பண்ணலாம், அதுக்குள்ள டிராயிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டிராயிங் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு டாக்குமெண்ட் மேனேஜர் பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆயிருக்குங்களா. சேம் இதை பிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் 3 கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா காலமுக்கு, இப்போ 4 கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பீமுக்கு. ஓகேவா, சரி இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரி இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வியூவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிளியரா தெரியுதுங்களா. சரி இது முன்னாடியே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, சேம் அகைன் அந்த கண்ட்ரோல் பிளஸ் எல் பிக் பண்ணி அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். அது பீம் தனியா இருக்கும், காலம் தனியா இருக்கும். ஓகேவா, டிராயிங் டாக்குமெண்ட் மேனேஜர்ல இது தெரியுதுங்களா. சரி இது வந்து பாத்தீங்கன்னா பீமுக்கு உண்டான டிராயிங்ஸ் சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி அது எவ்வளவு லென்த் இருக்கு, எவ்வளவு ஏரியா, எவ்வளவு வெயிட் தேவைப்படும். ஓகேவா, சரி இங்க பீம் 1 அசம்பிளிங்கிறது B1. ஓகேவா, சரி இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. இல்ல நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைமென்ஷன்ல போயிட்டு வேல்யூஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹாரிஜான்டல் வெர்டிகல் ஆட் பண்ணிக்கலாம். சரி வெர்டிகல் பிக் பண்ணிட்டு சரி இங்க இருந்து இப்போ இது எவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் பிக் பண்ணிட்டு சரி இங்க பிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சரி கீழே பாத்தீங்க அப்படின்னாலும் தெரியும் பிக் டைமென்ஷன் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு. சரி இதுவே பாத்தீங்கன்னா வெர்டிகல் பாயிண்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரி இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் வியூஸ் எல்லாமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் இருக்கு. ஓகேவா, சரி அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஓகேங்களா. சரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட் டிராயிங் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு ஃபார் காலம்ஸ் அண்ட் பீம்ஸ்க்கு. ஓகே,
சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிராயிங்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சேம் அசம்பிளி டிராயிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜரே தான். இப்போ இது டாக்குமெண்ட் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் காலம்ஸ் அண்ட் பீம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். அதே மாதிரி அசம்பிளி டிராயிங்ஸை பிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்குள்ள டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். ஓகேவா? சேம் அதை எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னாலும் சேம் இப்போ நான் பண்ண ப்ரொசீஜரே தான். சேம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம காலம் அண்ட் பீம் அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? சேம் ஓப்பன் ஆன வாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் எகைன் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டிராயிங்ஸை சிங்கிள் பார்ட் டிராயிங் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அசம்பிளி டிராயிங். ஓகேவா? சரி அசம்பிளி டிராயிங் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குண்டான டிராயிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். வெல்டு நம்ம எங்கே வச்சிருக்கோம், போல்ட் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான டிராயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? சரி அப்டேட் ஆகிட்டு சேம் கீழே தெரியுங்களா 4 டிராயிங்ஸ் கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. சரி இப்போ எகைன் டிராயிங் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட் மேனேஜரை பிக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இல்லை பிக் பண்ணிக்கோங்க. பீமா காலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பிளேட் இருந்துச்சு அப்படின்னாலும் பிளேட்டை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு பிளேட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ இதுமாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அசம்பிளி இல்லை சிங்கிள் பார்ட் டிராயிங் எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு டிராயிங் அண்ட் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட் மேனேஜரை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ அசம்பிளி டிராயிங்ஸ் 4 டிராயிங் கிரியேட் ஆயிருக்கா ஃபார் பீம்ஸ்க்காக. ஓகேவா? சரி அதை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா அதுக்குண்டான அசம்பிளி டிராயிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரி இங்கே தெரியுது பார்த்தீங்களா? சரி பேஸ் பிளேட். ஓகே, சரி அதோட செக்ஷன் வியூவும் பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துருவான் உங்களுக்கு. ஓகேவா? சரி ஜஸ்ட் லொகேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. சரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்எம்பி என்ன ப்ரொஃபைல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பீம் வந்து உங்களுக்கு. ஓகேவா? பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம்பி 300 இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சேம் இங்கே வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த பேஸ் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? பேஸ் பிளேட் இது வந்து ஐ செக்ஷன் காலமு. ஓகே, பேஸ் பிளேட்டுக்கு உண்டான செக்ஷன் வி வந்து கொடுத்துருக்கான் அவன் இங்கே. ஓகே, செக்ஷன் பட்டு அவனு சொல்லி கொடுத்துருக்கான். சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஸ்பேசிங் இருக்கு இதுக்கு இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஓகேவா? சேம் இதுவே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதோட டயக்ராம்ஸ் என்ன ப்ரொஃபைல், ஓகேவா, மெட்டீரியல் எவ்வளோ லென்த் ஏரியா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துருவான். ஓகே, அசம்பிளி டிராயிங்க்கும் சேம் இதே கான்செப்ட் தான். இதில் ஒரு நான் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமென்ஷனிங் ஓகே இந்த அனோடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நோட்ஸ் சிம்பிள்ஸ் ஏதாவது காமிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். இல்லை வெல்டு மார்க் காமிக்கணும் அப்படின்னாலும் சேம் வெல்டிங் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே பிக் பண்ணிட்டு சேம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அசம்பிளி டிராயிங் வந்து நம்ம இப்போ தான் எடுக்கணும். சேம் இதே வேற ஒரு டிராயிங் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலும் சேம் அதை பிக் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ள டிராயிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சேம் ஒவ்வொரு வியூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். செக்ஷன் வியூஸ் பிளஸ் அந்த டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். வேல்யூஸும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஏன்னா எல்லாமே நம்ம ஒரே இதை யூஸ் பண்ணி தான் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் காலம் பீம் தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் சேஞ்சஸ் ஆகும். சரி இதே பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் வந்து இப்போ தான் எடுக்கணும். சிங்கிள் பார்ட் டிராயிங் அண்ட் பிளஸ் அசம்பிளி டிராயிங். ஓகேவா? சரி இதே மாதிரி ஜிஏ டிராயிங் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே இருக்கு. ஓகேவா? சேம் ஜிஏ டிராயிங் அப்படின்னா இப்போ இந்த க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு ஜிஏ டிராயிங் அப்படின்னா ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு 3D வியூவில் வச்சிருக்கோம் அப்படின்னா 3D வியூவில் இப்போ நம்ம ஆட்டோகேல்ல ரெண்டரிங் வச்சு பார்க்குறோம். ஓகேவா? சரி இதே நான் ஆட்டோகேல்ல கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அந்த வியூ வந்து எப்படி இருக்கும் அதில் எங்கெங்க ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணலாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி இப்படி இருக்கு அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா கிரியேட் டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இந்த டிராயிங் ரிப்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் லாஸ்ட்ல இப்போ சிங்கிள் பார்ட் டிராயிங் அசம்பிளி டிராயிங் நம்ம லோட் பண்ணதுனால ஓப்பனாக இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஜியோ டிராயிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஜியோ டிராயிங் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3D வியூ இல்ல கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும், இல்ல எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா பிளானட் 3000 5000 சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு 3D வியூவே போதும் அப்படின்னா சேம் 3D வியூவை பிக் பண்ணிட்டு சேம் இங்க ஓப்பன் டிராயிங் இருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் டிராயிங்க டிக் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஏ டிராயிங் அதாவது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சேம் இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ சேம் இதை ஜஸ்ட் லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் மார்க்கிங் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? சேம் இதுலையும் பார்த்தீங்கன்னா வியூஸ் நமக்கு எப்படி தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் தமிழ்நாடு வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, சேம் இதை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபோட்டிங்கு. ஓகேவா? சரி இங்கே பேஸ் பிளேட் நம்ம கொடுத்துருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் ஃப்ரேமில் தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ டிராயிங் சொல்லுவோம். சரி என்னென்ன போல்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இங்க வந்து சரி இது வந்து 3D வியூக்கு இதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு வியூக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் வியூ பிளான் வியூக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வியூக்கும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி இப்போ பிக் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்குண்டான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். அது என்ன கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் செக்ஷன் வியூஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இங்க வியூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதில் டீடைல் வியூ செக்ஷன் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். சேம் டீடைல் வியூ பிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த வியூ உங்களுக்கு டீடைல் வியூவா வேணுமோ அதை பிக் பண்ணி என்ன பண்ணலாம்
சேம் இதை மட்டும் நான் பிக் பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சேம் அதே மாதிரி செக்ஷன் வியூவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயக்ராம் முடிச்ச வாட்டி நான் சொல்றது எல்லாமே. செக்ஷன் வியூ எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் எந்த வியூ மட்டும் செக்ஷன் ஆகணுமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். சேம் செக்ஷன் வியூ பிக் பண்ணிட்டு சேம் 3D வியூ கரெக்டாக வரல உங்களுக்கு. ஓகேவா? செக்ஷன் வியூ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எடுக்கலாம். டீடைல் வியூ அண்ட் செக்ஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சேம் இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம இருக்கிறது தாங்க. ஓகேவா? காப்பி மூவ் நம்ம டிடபிள்யூஜி ஃபார்மேட்டில் ஒரு வேலை இது லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? செக்ஷன் மார்க் டீடைல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறதா உங்களுக்கு. அனோடேஷன்ஸ் தான் நம்ம ஆட்டோக்கேலே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ வெல்டு மார்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெல்டு மார்க் கொடுத்துட்டு எங்கே உங்களுக்கு தேவையோ அதை வந்து பிக் பண்ணி என்ன பண்ணலாம், சேம் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். வெல்டு மார்க் எங்கெங்கெல்லாம் வெல்டு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் பிளேட்டுக்கும் இதுக்கும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி என் பிளேட்டுக்கும் கொடுத்துருக்கலாம். அங்கே வந்து நீங்கள் டிராயிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வெல்டு பாட்டுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ். சேம் அதே மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஸ்ட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் டெஸ்ட் கொடுத்துட்டு எங்கே நம்மளுக்கு தேவையோ சேம் அங்கே நான் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு சேம் அதை வந்து என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். சரி டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு காலம் பீம் இல்லை என் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு சேம் மாடிஃபை அப்ளை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? சேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டெக்லா எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொல்றது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது பிளஸ் டிஃபால்ட்டாக டிராயிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, சிங்கிள் பார்ட் டிராயிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, அசம்பிளி டிராயிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளஸ் ஜிஏ டிராயிங் இப்போ பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் பாரு என்னென்ன வியூஸுக்கு வேணுமோ அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர் எல்லா டைப் ஆஃப் டிராயிங்க்குமே. ஓகே, அதில் நம்ம ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூ தனியாக கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அந்த வியூக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் வந்து கிளியரா கொடுக்கறது. ஓகேவா? சேம் அது டிஃபால்ட்டா இருக்கும். அதை நம்ம எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சேம் அகைன் நான் நார்மலா பிளானுக்குள்ள போகணும் அப்படின்னாலும் சேம் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் போல 3D வியூவில் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? சேம் இப்போ இந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட் டிராயிங் பார்த்துருக்கோம் இந்த பிளானுக்கு. ஓகேவா? இந்த சும்மா நார்மலா ஒரு ஃப்ரேம் பில்டிங்க்கு. ஓகேவா? சிங்கிள் பார்ட் டிராயிங் அண்ட் அசம்பிளி டிராயிங்ஸ் அண்ட் ஜிஏ அதாவது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்னு சொல்லுவோம். ஓகேவா? மெயினாக இந்த டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேப்ரிகேஷன் பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? ஏன்னா கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேப்ரிகேட் ஸ்டீலை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரியல் டைம்ல ஒர்க் பண்ணணும். ஓகேவா? சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பிளேட் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? பிளேட்டு சேம் அங்கே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் நான் அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரெயிலிங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. ஓகேவா? சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். சேம் அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே தேவை அதை வந்து பிக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, அப்படிதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸ் அசம்பிளி டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகே, சேம் இதே பிளேட் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் பிளேட்டை பிக் பண்ணி என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இந்த வீடியோஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிங்கிள் பார்ட் டிராயிங்ஸை எப்படி எடுக்கிறது அதுதான் நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். ஓகேவா? சேம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.